ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பசுமையான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் தங்க நிற நாய்க்குட்டி கோல்டி, பச்சை கண்கள் கொண்ட பூனை கிரீனி மற்றும் வெள்ளை நிற முயல் ரூபி ஆகிய மூவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலை சூரியன் உதித்தவுடன் மூவரும் தோட்டத்தில் சேர்ந்து விளையாடுவார்கள். கோல்டி ஓடிப்போய் இலைகளை பிடிக்க முயல்வான். கிரீனி கல்லின் மேல் அமர்ந்து எல்லாவற்றையும் கவனிப்பாள். ரூபி மலர்களை மணந்து பச்சை இலைகளை மென்று மகிழ்வான். ஒரு நாள் பலத்த காற்று வீசியது. இலைகளெல்லாம் பறந்து விழ ரூபி பயந்து விட்டான். ஐயோ, என்ன இது என்று நடுங்கினான். உடனே கோல்டி அருகே சென்று, பயப்படாதே ரூபி, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று தைரியம் தந்தான். கிரீனி மெதுவாக சொல்லியது, நாம் மூவரும் சேர்ந்திருந்தால் எதற்கும் பயமில்லை. இதை கேட்ட ரூபிக்கு தைரியம் வந்தது. மூவரும் சேர்ந்து காற்றில் பறக்கும் இலைகளை பிடித்து விளையாடினார்கள். சிறிது நேரத்தில் காற்று நின்றது. வானில் அழகான வானவில் தோன்றியது. அந்த அழகைக் கண்டு மூவரும் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். அன்றிலிருந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்புடன் வாழ்ந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.